ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம நேற்று போட்டோம்ல அந்த விலாகோட மினி விலாகோட கண்டினியூஷன் தான். ஸோ 2-3 டேஸ் நல்லா வந்து அந்த பனானா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், ட்ரை ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குது, நல்லா அதோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து வீணாகலை. நம்ம வந்து டீஹைட்ரேட் மெத்தட்லேயும் இதை காய வைக்கலாம். ஸோ 3 டேஸ் கழிச்சு இந்த மாதிரி இருக்குது. நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உடைக்கிறப்பையும் உங்களுக்கு தெரியும். இதை வந்து ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ மிக்சியில் போடுறதுனால கொஞ்சம் கேப் விட்டு அரைச்சிக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகும் அரைக்கும் போது. ஸோ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் கிட்ஸுக்கு கூட நீங்கள் 6 மந்த்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி மால்ட் மாதிரி பண்ணுறதுனால அது கூட ஒரு கையளவுக்கு பாதாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலையும் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம இப்போ எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கை அளவுக்கு பாதாம், உங்ககிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்தாச்சியோ, ஸோ ஃப்ளேவரிங் இன்னும் ஆட் ஆகும். நட்ஸ் போட்டால் இன்னுமே வந்து அது ஹெல்த்தியராக இருக்கும். ஸோ ஹெல்தி ஃபேட்டில் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, ஏன்னா நம்ம தனியாக சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு, கிட்ஸு குடிக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளேவரிங்க்கு கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஹர்ஷீஸோடது எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2ம் கலந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா பனானாக்கு வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது வந்து ராவா இருக்கும். எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது அந்த ஹை காய வச்சு எடுத்துட்டோம்னா. ஸோ மால்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நட்ஸு ப்ளஸ் கொக்கோ பவுடர் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இது கூடயே நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணா மில்க் பவுடர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ணல. ஸோ இது 2 வாட்டி நல்லா சலிச்சுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருவேன். ஸோ இது எனக்கு வந்து 1 ஆர் 1 1/2 மந்த்ஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ இதை நல்லா டைட்டாக மூடிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது ட்ரையான ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கெட்டு போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லை, நம்ம பண்ணலல்ல. அதுக்கப்புறம் வந்து சூடாக காய்ச்சி வச்ச பாலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மால்ட் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சப்போஸ் சுகர் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் ஆட் பண்ண சுகரே போதும்னா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம்.